ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதத்தில் ஆண்டவர் அந்த கற்சாடிகளை தேவன் பயன்படுத்துகிறதை குறித்து உங்களோட பேசலான்னு நினைக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 9 வசனங்கள் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினாலே அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இங்க ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இந்த கானாவூர் கல்யாணத்துக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த கல்யாணத்துக்காக அவங்க போகிறாங்க. நேச்சுரலாக நம்ம பார்த்தோன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போகும் பொழுது நேராக பொண்ணு மாப்பிள்ளை எங்கே இருக்காங்களோ நம்ம அவங்கள பார்க்க போவோம். இங்கே ஏசப்பா என்ன செய்கிறாருன்னா, அங்கே நேராக அவர் யூதர்கள் சுத்திகரிக்கிற முறைமையின்படி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கற்சாடிகள், கை கால்களை கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு தான் அவங்க உள்ளே போவாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த கற்சாடிகளில் இருக்க அந்த தண்ணீரை சுத்தம் பண்ணுறதுக்காக அங்கே போகும் பொழுது அவர் ஆண்டவருக்கு தெரியும் அங்கே அவர் அற்புதம் செய்ய போகிறாங்க என்று சொல்லி ஏசப்பாவுக்கு தெரியும். அவர் அங்கே போய் நிற்கும் பொழுது இயேசுவின் தாய் சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைவுபட்டிருக்கு. அப்போ அவங்க சொல்கிறாரு, ஏசப்பா சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சீஷர்களுக்கு சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. அதே போல் உடனே ஏசப்பா சொல்கிறாரு, அங்கே இந்த கற்சாடிகளை தண்ணீரினால நிரப்புங்க என்று சொல்லி. நம்ம இன்றைய காலகட்டத்தில் நம்ம அதை பார்க்குறோன்னா, இப்போ சுத்திகரிக்கிற முறைமையின்படி கை கால்களை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரு தண்ணீர் வைக்கிற ஒரு பாத்திரம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது அதிக கனத்துக்குரியதாக இருக்காது. அது நம்ம வீட்டில் எப்படி சொல்லலாம், ஒரு சில வீடுகளில் சுத்தமானதாகவும் வச்சுருப்பாங்க, சில வீடுகளில் வேண்டாததையும் போட்டு வச்சுருப்பாங்க வெளியே தண்ணி பிடிச்சி கை கால் கழுவுறதுக்கு. ஸோ அது அந்த பாத்திரம் அவ்வளோ பிரயோஜனமற்றதாய் அது இருக்குது. தண்ணி ஊற்றி வைக்கிறது தவிர வேற எதுக்கும் அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இயேசு இங்கே அற்புதம் செய்ய வரும்பொழுது அவர் எப்படிப்பட்டதை தேவன் தெரிந்து கொள்கிறார் என்றால், அது அதிக வேல்யூ இல்லாத ஒரு பாத்திரம். அப்படின்னா அந்த பாத்திரத்தை வாசல்ல வெளியே வச்சு தண்ணி ஊத்துறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். அப்போது இயேசு அந்த கானாவூர் கல்யாணத்துக்கு அவர் வரும்பொழுது அவர் பாருங்க, நேராக மணவாளனே மணவாட்டியும் அவர் பார்க்க போகல, அவங்க கனத்துக்குரிய இடத்துக்கு போகல. அவர் வரும்பொழுது அவர் எங்கே குறைவு இருக்குதோ அந்த இடத்தை அவர் தேடி வருகிறவராக இருக்கிறாரு. இயேசுவும் சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்காக அவங்க இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க, அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு வசனம் சொல்லுது. அவங்க இன்வைட் பண்ணும்போது, நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்வைட் பண்ணும்போது, அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், இந்த கற்சாடி போல வெளியே வச்சு தண்ணி ஊற்றுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற அந்த பாத்திரம், ஆண்டவர் அந்த பாத்திரத்தை சூஸ் பண்ணுறாரு. அவர் ஏன் கல்யாண வீட்டில் சமையல் நடக்குது, பந்தி விசாரணை நடக்குது, பெரிய பெரிய அங்கே சமையல்காரங்க இருப்பாங்க, கிச்சன்லேருந்து ஒரு பாத்திரத்தை அவர் ஏன் எடுக்கல? ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் மாத்திரமே அந்த பாத்திரத்தை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறாரு. அதனால ஏற்கனவே
டிசைன் பண்ணி அழகா யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட், ஒரு பாத்திரம் ஆண்டவருக்கு தேவையில்லை. பிரயோஜனமற்றதும் அழகில்லாததும் தேவையில்லை அப்படி என்று சொல்லி இதுக்கு மட்டும்தான் இது ஓகே அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அதுல அவருடைய மகிமை விளங்கும்படியாக ஆண்டவர் அந்த பாத்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார். ஒருவேளை அவரு அன்னைய காலகட்டத்துல அவர் கிச்சன்ல இருந்து ஒரு செஃப்பை கூப்பிட்டாங்க, சமையல்காரங்க இருந்திருப்பாங்க, பந்தி விசாரணைக்காரங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. ஒருவேளை அவங்கள கூப்பிட்டு அவர் இந்த திராட்சை ரசம் செய்யறதுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் ஒருவேளை அவங்களுக்கு போயிருக்கும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்க தான் இதெல்லாம் பண்ணோம்னு சொல்லியிருப்பாங்க. தேவனை நீங்க அழைப்பீங்கன்னா அவர் ஒருவரே உங்களுக்குள்ள மகிமையான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறாரு. அப்படின்னா வெறுமையான தண்ணீரை ஆண்டவர் ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றி அவர் இந்த கல்யாணத்துக்கே அது மகிமையை கொண்டு வந்தது போல நம்முடைய வாழ்க்கைக்கும் இயேசுவை நம்ம அழைக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அவர் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில வெறுமையாய் இருக்கிற தண்ணீர் போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை ஆண்டவர் ருசியுள்ளதாய், அது சுவையுள்ளதாய் ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறாரு. இந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது ஆவியானவர் இயேசு பாத்திரமாய் நம்மளை தெரிந்து கொண்டு ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை அவர் ருசியுள்ளதாய் மாற்றுகிறவராய் இருக்கிறாரு. அதுதான் அந்த ருசியுள்ள திராட்சரசமாக 10வது வசனத்துல எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்றாங்க. இப்போ கல்யாண சாப்பாடு, கல்யாண ஃபங்க்ஷன் அப்படி போனாலே முதல்ல சாப்பிட்றவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். கடைசியில வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது அதை க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த வசனம் சொல்றது கடைசி வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நீங்க அழைப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையை முற்றிலும் முழுவதுமாய் ருசியுள்ளதாய், அது ஆசீர்வாதமானதாய் தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. அந்த 6 கற்சாடிகள் இன்றைக்கு அது ஹிஸ்டரியா இருக்கு. கானா ஊர்ல இயேசு செய்த முதல் அற்புதம் இந்த கற்சாடிகள் அதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படி என்று சொல்லி அந்த கற்சாடிகள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அது சரித்திரத்துல இடம்பெற்ற ஒரு கற்சாடிகளா இருக்குது. இயேசு பயன்படுத்தின கற்சாடிகள் இது என்று சொல்லி. அப்போ தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அவர் உங்களை வெறுமையாய் ஒதுக்கப்பட்டவங்களா, எப்படி அந்த கற்சாடி வெளியில வச்சோ இல்ல முன் வாசல்லையோ பின் வாசல்லையோ வைக்கிற பழக்கங்கள் உண்டு. நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி தோட்டத்துல வச்சு கால் கழுவும் கை கழுவும் சுத்தம் பண்ணவும் யூஸ் பண்ணுவாங்க. சில பழக்கம் வாசலுக்கு முன்னாடி வச்சு கிளீன் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு மாத்திரமே வெளியவே வைக்கப்பட வேண்டிய ஒரு பொருளை தேவன் கனம் உள்ளதாய் மாற்றுகிறார். அவர் தெரிந்து கொள்றது எப்படி இருக்குன்னாக்கா, இந்த உலகத்தால நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இல்ல இந்த உலகத்தால யாராலையும் ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு நிலைமையில நம்ம ஒதுக்கப்பட்டவர்களா ஒருவேளை இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை தேடி வருகிறவரா இருக்கிறாரு. நீங்க ஆண்டவரை இன்வைட் மட்டும் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில வாங்க. பாருங்க, இந்த கற்சாடிக்கும் இந்த அற்புதத்துக்கும் கல்யாண வீட்டு அந்த மணவாளனும் மணவாட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா அவங்க இயேசுவை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணதோட சரி. ஆனா அவங்க வாழ்க்கையில இந்த அற்புதத்தினால அவங்க கல்யாணமே மேன்மை பெறுகிறதா இருந்தது. அது போல இயேசு நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அவர் நேரா எங்க வர்றாரு, அவர் கனத்தை தேடி, அவர் முதலிடத்தை தேடி. இன்னைக்கு கல்யாணத்துக்கு கிரீட் பண்ற எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க நேரா வந்தவொடனே பொண்ணு மாப்பிள்ளைய பார்ப்பாங்க, விஷ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸை பார்ப்பாங்க. அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்கள கிரீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா ஏசப்பா பாருங்க, அவர் நேரா அவர் வரும்பொழுது அவர் எங்க தேவை என்பதை அவர் அறிந்தவராய், எங்கு பிரச்சனை என்பதை அறிந்தவராய். பாருங்க, அந்த மணவாளன் மணவாட்டி செய்த ஒரே வேலை என்ன, அவங்க இயேசுவும் அவருடைய சீஷர்களையும் திருமணத்துக்காக அவங்க அழைத்திருந்தாங்க. நீங்க இயேசுவை உங்க வாழ்க்கையில நீங்க இன்வைட் பண்ணும்போது அவர் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது முதலாவது அவர் பண்ற காரியம் என்னன்னாக்கா, உங்க வாழ்க்கையில எங்க உதவி தேவையோ, நீங்க அறியாத இடத்துல திராட்சரசம் குறைவுப்படும்னு கல்யாண
பண்றவங்களுக்கே தெரியல. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அந்த காரியத்தை அங்க அற்புதம் செய்ய அவரு ரெடி ஆகுறாரு. அப்போ குறைவு எங்க வருது, பிரச்சனை எங்க வருதுன்னு நம்ம வாழ்க்கையில ஒருவேளை சில நேரங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம், பல நேரங்கள்ல நம்ம தெரியாதவர்களா இருப்போம். அப்போ இயேசு உங்க வாழ்க்கையில நீங்க இன்வைட் பண்ணும்போது அவர் வந்து நமக்கு தெரியாத சூழ்நிலைகள்ல கூட நம்ம கடந்து போக வேண்டிய டஃப்பான டைம்ல ஆண்டவர் நமக்கு குறைவுகளை நிறைவாக்குகிறவராய், கனத்தை கொடுக்கிறவராய், அற்புதத்தை செய்கிறவராய், ருசியாய் நம்ம வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையை அவர் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எப்படி அந்த கற்சாடி வந்து இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கல் ஒரு வெசலா வச்சிருக்காங்களோ, அதே போல நம்ம வாழ்க்கையில சரித்திரம் படைக்கிறவர்களாய் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இயேசுவை நீங்க இன்வைட் பண்ணும்போது முதலாவது அவர் உங்களை தெரிந்து கொள்றாரு. அவர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாருனாக்கா உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக, உங்களை குளோரிஃபை பண்ணும்படியாக. நீங்க எப்படி இருக்கீங்களோ அவர் அதை சரி பண்றாரு. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துக்கு, அந்த கற்சாடிக்கு அதிக கனமும் மகிமையும் ஹானருமா இருந்துச்சு. அதை வந்து பெயிண்ட் அடிச்சு அதை சரி பண்ணி, ஒருவேளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா எருசலேம்ல, ஒருவேளை இஸ்ரேல்ல அது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஒரு பொருளா இருக்கு. நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தா போதும், வேல்யூவான பாத்திரமாய் நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. எப்படி இந்த கற்சாடிகள் வந்து ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸா வச்சிருக்காங்களோ, அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க எப்படிப்பட்டவங்களாய், எந்த சூழ்நிலையில நீங்க வந்து ஒருவேளை அந்த கற்சாடி போல வெளியே ஒதுக்கப்பட்டவர்களாய் நீங்க இருந்தாலும், ரிஜெக்டடா நீங்க இருந்தாலும், இல்ல ஒருவேளை அழகு இல்லை, குவாலிட்டி இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் வெறுமையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும், இயேசுவை நீங்க இன்வைட் பண்ணும்போது அவர் வந்து அந்த கற்சாடியை அவர் வந்து அழகுபடுத்தி அவர் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினதுனால அந்த பாத்திரத்துக்கு ஒரு கனம் வந்தது போல நம்ம வாழ்க்கையில அவர் வரும்போது அழகில்லாத பாத்திரமாய், வெறுமையான பாத்திரமாய், ஒதுக்கப்பட்டவங்களாய், எதுக்குமே பிரயோஜனமற்றவர்களாய் இருக்கிறோம் என்று நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் தேவன் ருசியுள்ளதாய் முதலாவது உங்களை அவர் தெரிந்து கொள்றாரு. அதுல தண்ணீர்னால நிரப்புகிறாரு. தண்ணீர்னால நிரப்பும் பொழுது அது வார்த்தையும் அது ஆவியானவர்னால நீங்க நிரப்பப்படும் பொழுது உங்க வாழ்க்கை ருசியுள்ளதாய் அது மாறுகிறதா இருக்கிறது. அந்த திராட்சை ரசம் போது அது வந்து அதனுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா அது பைபிள்ல அதை குறித்து ரொம்ப ஆழமாய் பேசும் பொழுது அந்த திராட்சை ரசம் அது ஆரோக்கியத்துக்காகவும், அது பலன் உண்டு பண்ணுகிறதாகவும், அது வந்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறதா இருக்கு. அது போல அதை பருகிற எல்லாருக்கும் அது சுகத்தையும் பலனையும் அது கொண்டு வருகிறதா இருக்கு. அது போல நீங்க வெளிப்புறமாய் ஒதுக்கப்பட்டிருக்கிற, யாருக்கும் பிரயோஜனமற்று இருக்கிற உங்களை அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துகிற பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுகிறவரா இருக்கிறாரு. அவரை நீங்க இன்வைட் பண்ணுங்க. அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணட்டும், அவர் உங்களோடு கூட தங்கி இருக்கட்டும், அவர் உங்களை நடத்தட்டும். உங்க வாழ்க்கையில அவர் இருக்கும் பொழுது, இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது, ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது, இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை அவர் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே உங்களுடைய நோக்கம் இருக்கு, உங்களுடைய திட்டம் இருக்கு. ஆண்டவரே அதை அவங்களை அறிந்து கொள்ளட்டும். இன்றைக்கு உண்மை அவங்க வாழ்க்கையில அழைக்கட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நாங்க தள்ளப்பட்டிருக்கோம், இல்லை நாங்க கைவிடப்பட்டிருக்கோம், இல்லை நாங்க ஒதுக்கப்பட்டிருக்கோம், நாங்க தனிமையாய் வெளியே இருக்கிறோம் என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க தண்ணீர்னால நீங்க நிரப்பினது போல அவங்க வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க தொட்டு நீங்க நிரப்பி ஆசீர்வதித்து ஆண்டவரே அவங்களை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நீங்க மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எப்படி அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது போல ஆண்டவரே அவங்க வாழ்க்கை ஆண்டவரே ஆவியானவர் அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்து அவங்க வாழ்க்கையை ருசியுள்ளதாய் மாற்றும்படியாக, அநேகருக்கு ருசியுள்ள ஆண்டவரே பதார்த்தங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கிறவங்களாய் இருக்கும்படியாக
அப்படின்னா நன்மைகளை நாங்கள் எடுத்து கொடுக்கும்படியாக, அநேகருக்கு பிரயோஜனமானவர்களாய் இருக்கும்படியாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் நீங்க கட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நீங்க அப்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.